மேற்கு ஆசிய போர் மோதல்களால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய விநியோக சங்கிலி நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக ஸ்லாங்கோரின் பொருளாதார ஆற்றலை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு 355.06 மில்லியன் ரிங்கிட் நிதியை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த மொத்த தொகையில் 7 முக்கிய முன்னெடுப்புகளை கொண்ட முதல் கட்டத்திற்கு 145.8 மில்லியன் ரிங்கிட்டும், புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள 15 திட்டங்களை உள்ளடக்கிய இரண்டாம் கட்டத்திற்கு 209.26 மில்லியன் ரிங்கிட்டும் ஒதுக்கியுள்ளதாக ஸ்லாங்கர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமிரோடு ஷாரிக் குறிப்பிட்டார். மாநில அரசு துல்லியமான தகவல்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டங்களை வகுத்துள்ளது. தற்போதைய மற்றும் எதிர்கால சவால்களை சமாளிப்பதற்கான மிகச் சரியான உத்திகளை அடையாளம் காண இந்த முறையான அணுகுமுறை அவசியமாக இருந்தது என்று அவர் கூறினார். இந்த திட்டம் மக்களின் சுமையை குறைப்பதோடு சில்லறை வர்த்தகம், விவசாயத்துறை மற்றும் அதன் சார்ந்த சங்கிலி தொடர் அமைப்புகளை பாதுகாப்பதையும் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் ஸ்லாங்கோரின் பொருளாதார போட்டித்திறன் நிலைநிறுத்தப்படுவதோடு மலேசியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இன்னும் மேம்படுத்த முடியும் என மந்திரி பசார் வலியுறுத்தினார்.